யாருக்காக நீங்க தயங்குறீங்க? யாரும் தானங்க தள்ளி நில்லுன்னா என் குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன், இவர் இந்த டோன்ல பேசல. மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். வாஷ் பண்ணிட்டு இருந்தனால நான் இதுக்கு மேல வச்சிட்டு ஒண்ணு இல்ல, நீங்க உங்க தள்ளுங்க, நான் ஒரு தப்பு கழுவிக்கிறேன்னா உள்ள முடிஞ்சு போச்சு. இவர் இந்த டோன்ல பேசல. நான் பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு எனக்கு வெளில போகணும் போல நிறைய ஒழுங்கா பேசதும் புரியல. பேசினாலும் குத்தம் சொல்றாங்க, பேசலனாலும் குத்தம். ஐயோ எஃப்எம் ரேடியோ மாதிரி நிறுத்தாம பேசி கொள்றான்டா. வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 73 இந்த எபிசோட் 74 ஓட ரிவ்யூ தான். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது வினோத்தை சபரி, அரோரா, கனி 3 பேர் சேர்ந்து பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்ப சபரி என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, துஷார் 2 தடவை மைக்கு போடாம இருந்ததுக்கு தான் தலப்பதியில இருந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 3 பேரும் சிரிச்சிட்டாங்க. இவங்க 3 பேரும் சத்தமா சிரிச்சது தெரிஞ்சோ தெரியாமையோ பக்கத்து ரூம்ல தூங்கிட்டு இருந்த சாண்ட்ரா காதுல போய் விழுந்துருச்சு. இந்த சம்பவம் நடக்கும்போது டைம் பாத்தீங்கன்னா ஒரு 12:30 மணி இருக்கும். இதுதான் சாக்குன்னு பிடிச்சிட்டாங்க. மிட் நைட்ல நான் தூங்கிட்டு இருக்கும்போது வேணும்னே இவங்க என்ன டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, பெட்ஷீட்டு, தல்வாணி இது எல்லாத்தையும் தூக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியேனா பெட்ரூமை விட்டு வெளியே மட்டும் இல்ல, வீட்டை விட்டே வெளியே வர மாதிரி கார்டன் ஏரியாவில் இருக்கிற சோஃபால போய் படுத்துக்கிட்டாங்க. சும்மா குருவனை இவங்க ஏய் ஆயா சாண்ட்ரா இஞ்சி போய் கார்டன் ஏரியாவில் படுத்த உடனே பின்னாடியே சபரி போயிட்டு மனுஷன் சாரி கேட்கிறாப்புல, கெஞ்சிராப்புல, தெரியாம கொஞ்சம் சத்தமா சிரிச்சிட்டோம், இதுக்கப்புறம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. கடைசி வரைக்கும் சாண்ட்ரா சைடு இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் வரல. கானா வினோத் அதுக்கப்புறம் சாண்ட்ரான்னு சொல்லி கூப்பிட்டு இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்காதுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும், ஸ்டார்டிங்ல இது ஸ்கூல் இல்ல தாங்க, ஆனா எங்களை பார்த்தா மனுஷனா தெரியலையா, 1.5 வாரமா இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. போக போக என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இவங்க எல்லாரும் டார்கெட் பண்ணி சாண்ட்ராவை வெளியே படுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வேணும்னே நைட்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்து சபரி பயங்கரமா டென்ஷனா, இப்போ நீ என்ன சொல்ல வர, நாங்க இன்டென்ஷனலா பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரேன்னு கேட்டா ஆமான்றாங்க. இவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப எதுக்கு சாரி கேக்குறீங்க? இவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கணும் புரியல. இவ்வளவு நாளா இதுதானே பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்றோம் சொல்லுங்க. அதை கேட்டு வினோத் பக்கம் பயங்கரமா கன்ஃபியூஷனா இரு, நான் இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல சாண்ட்ரா கிட்ட ரொம்ப தெளிவா கேட்கிறாப்புல. அதாவது இவங்க எல்லாரும் வாலண்டரா கத்துறதுக்கான காரணமே சாண்ட்ராவை வெளியே படுக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டா ஆமான்றாங்க. அதை கேட்கும்போது சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியல. அவங்க ஏதோ நைட் நேரத்தில் பண்ணா ஜாலியா சிரிச்சு பேசினது கூட அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன டார்கெட் பண்ணி, என்ன டார்ச்சர் பண்ணி, என்ன போய் வெளியே படுக்க வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்றாங்க. இது இன்னைக்கு நேத்து இல்ல, 1.5 வாரமா இதை டார்கெட் பண்ணி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு தான் பொறுக்க முடியாம வெளியே படுத்துருக்கின்ற அளவுக்கு சீனை கிரியேட் பண்றாங்க. ஒரே ஒரு நிமிஷம், உங்களை வெளியே படுக்க வைக்கணும்னு அவங்க பண்றாங்களா? அப்படிதான் சொல்றாங்க, அவங்க அப்படிதான் சொல்றாங்க. இப்ப சாண்ட்ரா சொன்ன காமெடி எல்லாம் கேட்டு வினோத் ஒரு பக்கம் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்த உடனே அதுக்குமே சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, அப்போ 1.5 வாரமா இவங்க பண்றதெல்லாம் கரெக்ட், இப்போ நான் சொல்றது தான் தப்பு இல்ல, சரி ரைட் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக மொத்தத்தில் சாண்ட்ரா என்ன ட்ரை பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எங்கேயாச்சும் ஏதாச்சும் மாட்டாதா அதை வச்சு பாத்தீங்களா, வீடே எனக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கு, வீடே என்ன டார்கெட் பண்றாங்க, வீடே என்ன சேர்ந்து கார்னர் பண்றாங்க. நான் தான் அன்னைக்கே பிரஜன் கிட்ட சொன்னேனே, நீ வீட்டை விட்டு வெளியே போயிட்டா மொத்த வீடு என் மேல பாயும்னு, பாத்தியா பாஞ்சிருச்சு அப்படிங்கறத மக்களுக்கு நொடிக்கு நொடி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாமா. 1.5 வாரமா நான் சொல்லிட்டு இருக்கிறது தப்பு, இப்போ இவங்க பண்றது கரெக்ட். உங்களுக்கு கரெக்டா? அடுத்த நாள் காலைல விக்ரம் பாத்தீங்கன்னா உங்க குழுல போய் வெளியே படுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா கேட்க, அதுக்கு சுபிக்ஷா நடந்ததெல்லாம் சொன்னாங்க. ஒரு 4 பேர் திருச்சி பேசிட்டாங்களாமா, அது உங்க காதல விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு வெளியே போய் படுத்துட்டாங்க. எத்தனையோ வாட்டி போய் சாரி கேட்டுமே கடைசி வரைக்கும் உள்ள வரமாட்டேன்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம வேணும்னே உங்களை வெளியே படுக்க வைக்கணும்ன்றதுக்காக தான் உங்க டார்கெட் பண்ணி பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் சாண்ட்ரா இந்த வீட்டுல என்னென்ன வேலைகளை எதுக்காக பண்றாங்க அப்படிங்கறத வெளியிருந்து பாக்குற மக்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தா வீட்டுல இருக்கிற 50 பேருக்கும் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. சுபிக்ஷா என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எப்படா எதிரா கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த விஷயம் கிடைச்ச உடனே அதை வச்சு ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டாங்க. இவங்க தான் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் விக்ரம்லாம் என்ன சொல்றாரு, அதாவது தெரியாம பண்ணா கூட பரவாயில்ல, சைல்டிஷா பப்பரப்பன்னு தெருமுறையில் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காப்ல. ரொம்ப சைல்டிஷா இருக்குது, ரொம்ப பப்பரப்பான்னு இப்படி பண்ணக்கூடாது. அப்புறமா கொஞ்ச நேரத்தில் பிக் பாஸ் வேக்கப் சாங்க போட்டு விட்டாப்ல, எல்லாரும் கார்டன் ஏரியாவில் டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கூட பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் அந்த பக்கம் ஆடிட்டு இருந்தா இவங்க மட்டும் தனியா இந்த பக்கம் ஆடிட்டு இருக்காங்க. சோ அதுலயுமே மக்களுக்கு மெசேஜ் சொல்றாங்களா, பாத்தீங்களா ஒரு வேக்கப் சாங் ஆடுறதுல கூட அவங்க குரூப்பிசமா இருக்காங்க, நான் மட்டும் தான் இண்டிவிஜுவல் பிளேயரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. அப்பயும் அமித் தான் போயிட்டு சாண்ட்ரா கூட கம்பெனி கொடுத்து ஆடிட்டு இருக்காப்ல.
அண்ட் இந்த வீட்டில் சாண்ட்ரா பேசுகிற பேச்சு எல்லாத்தையுமே பொறுமையாக உட்காந்து பேசக்கூடிய ஒரே ஒரு ஆளாக யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தா அமித் தான் இருக்காப்புல. போன வாரம் வரைக்கும் அந்த மனுஷன் நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாப்புல, அப்படி கிராப்லாம் மேலே போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். கேப்டன்சி கூட நல்லா பண்ணியிருந்தாப்புல, ஆனால் சம்பந்தமே இல்லாமல் விஜய் சேதுபதி தான் போட்டு அடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அமித்துக்கு பயங்கரமான சப்போர்ட்லாம் இருக்க தான் செஞ்சிச்சு. ஆனால் அது எல்லாத்தையும் இந்த ஒரே வாரத்தில் நானே கெடுத்துப்பேன் அப்படிங்கிற பேரில் சாண்ட்ரா கிட்ட போய் பேசிட்டு இருக்காப்புல. சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பண்ற வில்லத்தனத்தெல்லாம் பயங்கரமாக பண்ணிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மூஞ்சி அப்படியே அப்பாவை மாதிரி இன்னொரு மாதிரி வச்சுட்டு சொல்லுவாங்க. ஆப்போசிட்ல உட்காந்துருக்கா அவங்க சொல்றது தான் உண்மை போல இருக்குன்னு நினைச்சிக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிடுவாங்க இல்லையா, அந்த வேலையை தான் அமித் இப்ப பண்ணிட்டு இருக்காப்ல. சாண்ட்ரா சொல்றதெல்லாம் உண்மை நினைச்சிட்டு அமித்தும் சாண்ட்ராக்கு சப்போர்ட் வேற பண்ணிட்டு இருக்காப்ல. ஒருவேளை அடுத்த வாரம் ஃபேமிலி ரவுண்ட்ல யாராச்சும் உள்ள போனீங்கன்னா அமித் கிட்ட இங்க பாரு நீ எதை பண்றியோ இல்லையோ சாண்ட்ராவுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் கட் பண்ணிரு அப்படிங்கறத சுத்தி வளைச்சு சொல்லாம மூஞ்சிக்கு நேரா சொல்லிட்டு வந்திருக்க. வினோதோட ரூம்ல இன்க்ளூடிங் வினோத் நான் சொன்னேன் இதுக்கு. இப்பயுமே சாண்ட்ரா வந்து அமித்தை கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப லேட் நைட் வினோத் ரூம்ல வச்சு வினோத் இன்வால்வ்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ வினோத்தும் சேர்ந்து கேட்க கத்தி சிரிச்சு பேசினதுலாம் இவங்க நேரில் பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சுபிக்ஷா வந்து எது ஜாலியா பேசிட்டு இருந்தாங்களே அதுவான்னு சொல்லி கேட்டா கூட எது ஜாலி, மிட் நைட்ல தான் ஜாலியா பேசுவாங்களா, வெளியே வந்து பேசலாமே, அதுக்கு தானே இந்த இடம்லாம் இருக்குது, இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு இன்டென்ஷனலா பண்ற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆதிரை வந்து சொல்லிட்டாங்களாமா 10 மணிக்கெல்லாம் படுக்கிறதுக்கு என்ன ஸ்கூலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிலாம் கேட்கறாங்கன்னா இவங்க எல்லாம் வாலண்டரா என்ன டார்கெட் பண்ணி என்ன வெளியே படுக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் பண்றாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு வேற அமித் வந்து நான் ஆல்ரெடி சபரி கிட்ட கணிக்கிட்டலாம் சொல்லிட்டேன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் சுபிக்ஷா கிளம்பி போன உடனே ஒரு நாள் 2 நாள் பரவாயில்ல 3 நாள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்குலாம் அறிவு இல்லையா, அறிவு இருக்கத்தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி. ஆகுனா எங்கிட்டு சுத்தினாலுமே அறிவு இருக்கா இல்லையான்ற டிபேட்டுக்கு வந்துருவாங்க போல. அடுத்தவங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு செக் பண்ற அவங்க முதல்ல அவங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா கரெக்டா இருக்குமா இல்லையா. திரும்ப அது பண்றாங்கன்னா வந்து அவங்க அப்போ அறிவு இல்லாதவங்க எல்லாம் கிடையாது இல்ல. இதுல கமருதீன் வேற கணக்கிட்டு போயிட்டு என் வீட்டு கடைசியில தான் இருக்கு, பேசாம சாண்ட்ராவை அங்க படுக்க வச்சிடலாமா, சவுண்ட் கொஞ்சம் கம்மியா தான் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. நல்ல வேளை இது சாண்ட்ரா காதுல விழல, விழுந்துருச்சுன்னு வைங்களேன் அப்ப கடைசி வரைக்கும் நீங்க கத்துறத நிப்பாட்ட மாட்டீங்க, என்ன பிளேஸ் சேஞ்ச் வேற பண்ணுவீங்களா நீங்க. இப்ப வாதிகா மக்களே எல்லாரும் சேர்ந்து என்ன டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லும்போது நீங்க நம்பல, இப்ப நம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுல கனியே சொல்லிட்டாங்க ஏண்டா அவங்க பெட் எல்லாம் மாத்த முடியாது, நம்ம கத்தாம இருக்கணும், அதுதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எஃப்ஜே ரொம்ப ஓப்பனாவே சொல்லி விட்டான். இது எல்லாமே அவங்க எதுக்காக பண்றாங்கன்னா கேமுக்காக தான் பண்றாங்க. இன்னொரு பக்கம் கமருதீனுமே பிடிச்சவங்க பண்ணா எதுவுமே தப்பு கிடையாது, பிடிக்காதவங்க பண்ணா எதுவுமே தப்புன்ற மாதிரி பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சாண்ட்ரா இவங்களுக்குலாம் எதெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சு என்னென்ன வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அது எல்லாத்தையுமே இதுதான் அப்படிங்கிற மாதிரி புட்டு புட்டு வச்சிடறாங்க. பிடிக்கல அப்படின்னா நீங்க இருமுனா சின்னதா பண்ணாலும் அவ்வளவுதான், இவ்வளவுதான் மேட்டர், வேற ஒண்ணும் இல்ல. அண்ட் சாண்ட்ரா நைட் வெளியே போய் படுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால சபரி ஒரு தடவை இல்ல 2-3 வாட்டி போயிட்டு சாரி கேட்டு மறுபடியும் உள்ள வந்து படுங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாப்ல. ஈவன் காலையில கூட மறுபடியும் சாண்ட்ரா போய் பேசுறாப்ல. அப்ப கூட சாண்ட்ரா வந்து என்கிட்டலாம் பேசாதீங்க, எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க. மீறி பேசினா இங்க பாருங்க நீங்க என்கிட்ட பேசாதீங்க, நீ போய் கேமரால பேசுங்க இல்ல குரூப்பா பேசுங்கன்றாங்க. இந்த குரூப்பிசம்ன்ற மேட்டரை மட்டும் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ உள்ள போட்டு விட்டுறாங்க. அதாவது சாண்ட்ராவை பத்தி எப்பவுமே நீங்க குரூப்பா தானே பேசுவீங்க, அந்த மாதிரி பேசிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்களாம். சபரி சைடுல இருந்து ஒரே விஷயத்தை கிளியர் பண்ணணும்னு பாக்குறாப்ல. அதாவது சாண்ட்ராவை போய் வெளியே படுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க இன்டென்ஷனலா பண்ணோன்ற மாதிரி சொல்றல, அது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே ஆமா நீங்க 1.5 வாரமா சொல்லியும் மறுபடியும் கத்தி பேசுறது நீங்க இன்டென்ஷனலா பண்ணல அப்படிங்கிற மாதிரி குத்தி காமிச்சு பேசுறாங்களாமா. இன்டென்ஷனலி பண்ணல நீங்க 1 வாரமா இன்டென்ஷனலி பண்ணல, கரெக்ட் தான் அது போங்க. ஒரு பக்கம் சாண்ட்ரா பண்றது எல்லாமே ஃபேக்காவும் டிராமாவாவும் வேணும்னே சீனை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்கன்றதெல்லாம் பச்சையாவே தெரிஞ்சாலும் இன்னொரு பக்கம் உண்மையிலேயே ஜெனியூனா ஹானஸ்டா சாண்ட்ராவை பாராட்டணும் அப்படிங்கிற மாதிரி உள்மனசு தோணுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் பெருசா இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க்லாம் கொடுக்குறாருன்னு சொல்லி கேட்டா இல்ல, எல்லாரும் ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. இவங்களை எப்படிடா டார்ச்சர் பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அவங்களே ஒரு டாஸ்கா மாதிரி அம்புட்டி போய் கதற விட்டு இருக்காங்க பாருங்க, அது உண்மையிலே நல்லா இருக்கு. ஐயோ ஸோ யாரெல்லாம் இன்னுமே சாண்ட்ரா இந்த சீசனுடைய ஒரு கண்டஸ்டன்ட் தான் போல அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஓட்டெல்லாம் போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்போவே ஸ்டாப் பண்ணிருங்க. அவங்க வந்து கண்டஸ்டன்ட் கிடையாது, பிக் பாஸால் அனுப்பப்பட்ட ஒரு சீக்ரெட் டாஸ்க். இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சொன்னார் இல்லையா, நான் அவங்க எல்லாத்தையும் டிஸ்ஓன் பண்ணுறேன், முடிஞ்சா என்ன சம்பாதிச்சு பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. எவனும் சம்பாதிச்ச மாதிரி தெரியல, அதனால சாண்ட்ராவே ஒரு டாஸ்கா உள்ள அமுச்சு விட்டுருக்கேன், முடிஞ்சா அவங்கள சமாளிச்சு பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கதற விட்டுருக்காரு போல இருக்கு பிக் பாஸ் சாண்ட்ரா மூலியமா. என்னைக்கா ஒரு நாள் அப்படிங்கிறது தானே, என்னைக்காவது ஒரு நாளான அமித் கிட்ட கேளுங்க, வினோத் கிட்ட கேளுங்க, என்னைக்காவது ஒரு நாள். அண்ட் சாண்ட்ராவுடைய சொற்பொழிவு எல்லாத்தையுமே பொறுமையா உட்கார்ந்து கேட்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் வந்து அமித் தான் இந்த வீட்டில் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால இப்ப கனி போய் அமித் கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. இங்க பாருங்க இது ஒரு ஷோ, 10 மணிக்கெல்லாம் எல்லாரும் போய் போத்திட்டு படுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப படுத்துட்டோன்னு வைங்க, பாக்குற ஆடியன்ஸ் 10 மணிக்கு மேல லைவ் கிடையாது போல இருக்குன்னு சொல்லிட்டு போயிட மாட்டாங்க, போரிங்கா இருக்காது. இது ஒரு ஷோங்க, இந்த ஷோல இந்த மாதிரி கத்துவாங்க, சண்டை போடுவாங்க, எல்லாமே நடக்கணுங்க, ஆக்டிவா இருக்கிறது தான் ஷோவே, அதுதான் பார்த்தா மக்களுக்குமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது ஒண்ணு நம்மளுடைய கம்ஃபர்ட்
ஜோன் கிடையாது, 10 மணிக்கு படுத்தா யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு. இந்த இடத்துக்கு வந்தா அப்படி இப்படி தாங்க இருக்கும், நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு எடுத்து சொல்ல முடியுமோ எடுத்து சொன்னாங்க. அந்த கூடவே வந்து யாராச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டன்ற மாதிரி சாரி வந்து சொல்லிட்டா மன்னிச்சிட வேண்டியதானங்க, மன்னிப்புங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானங்க அப்படிங்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எடுத்து சொன்னாங்க. மன்னிக்கிறது தானுங்க ரொம்ப அழகான விஷயம் ஆச்சுங்க. என்னங்க ஆயிடப்போகுது, என்ன ஆயிடப்போகுது? ஆனா சாண்ட்ராவுடைய தேரிப்படி யாராச்சும் ஒருத்தவங்க வந்து சாரி கேட்ட உடனே சாரி கட்டியா மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உடனே மன்னிச்சிட்டாங்கன்னா அங்கேயே கண்டென்ட் கிடைக்கும். அதை பெருசா பிடிச்சி ஜவ்வா இழுத்தா மட்டும் தான் கண்டென்ட் கிடைக்கும். அதனால தான் சீயை வச்சு ஒரு நாள் ஃபுல்லா ஓட்டினாங்க. அடுத்த நாள் ஏதாச்சும் கிடைக்காதான்னு சொல்லி பார்த்தாங்க, 2 பேர் சிரிச்சிட்டாங்க. அதை முடிச்சு இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஓட்டிடுவாங்க. வராதுன்னு சொல்றாங்க. எனக்கு எதுவும் பேசுறதுக்கு இல்ல சபரி, ப்ளீஸ். இது வரைக்கும் நம்ம நடிப்பறக்கி பண்ணதெல்லாம் கண்டென்ட் கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணாங்க பாருங்க, அதுதான் தி ரியல் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பழைய பிரச்சனையை எடுத்து வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு பக்கம் சாண்ட்ரா அந்த கப்பு பிரச்சனைக்கு அவங்க போய் அழுதாங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் அதே கப்பு பிரச்சனைக்கு கனி போய் அழுதுட்டாங்க இல்லையா. ஸோ கனியுடைய பிரச்சனையை எடுத்து வந்து வினோத் வந்து பேச ஆரம்பிச்சாப்புல. அப்போ வந்து சாண்ட்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, 3-4 கப்பு இங்க இருக்குது, இங்க கப்பு இருக்கக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன், மறுபடியும் இங்க கப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வினோத்தை பார்த்து தான் பேசினாங்க. வினோத்தை பார்த்து அவங்க பேசினதுக்கு நான் எதுக்குங்க பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா கேட்டாங்க. அப்ப வினோத் என்ன சொன்னார்னா, இல்லங்க கனி என்ன சொல்றாங்கன்னா உங்களை பார்த்து தான் பேசினாங்கன்ற மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டா, இல்ல அவங்க என்ன பார்த்து பேசவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ரைட், இப்ப கனியை கூட்டு வரேன், அவங்கள வச்சே பேசி முடிச்சிடலாமான்னு சொல்லி கேட்டு கூட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே வினோத்தும் கனியை கூப்பிடுறதுக்காக போயிட்டாப்பு. இந்த கேப்ல அமித் கிட்ட பாருங்க, புரியுதா அவங்க என்ன பண்றாங்கன்னு புரியுதா? இப்ப எல்லாருமே அவங்க வந்து பேசுவாங்க, நான் பதிலுக்கு பேசணும். இதை தான் அவங்க ஆரம்பத்துல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உங்க கூட 10 பேர் இருந்து திடீர்னு இல்லாம போயிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து குரூப்பா தான் அடிக்கிறாங்கன்றதை எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ வந்து நான் வந்து பேசணும் எல்லாருக்கும், அவங்க எல்லாரும் கேட்கிற क्वेश्चनக்கு நான் பதில் சொல்றேன். அப்ப வினோத் என்ன பண்ணாப்ல, கனியை கூட்டு வந்து அமித் அண்ட் சாண்ட்ரா முன்னாடியே நீங்க யாரை பார்த்து பேசுனீங்கன்றதை நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. அப்ப கனி என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தள்ளி நின்று நீங்க வாட்ச் பண்ணிட்டு போயிருக்கலாமே அப்படிங்கிறத உங்க 2 பேரையும் தான் நான் பார்த்து சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்க தான் என் மூஞ்ச பார்த்து பதில் சொல்லல சாண்ட்ரா அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல கிளியர் ஆகி போச்சு, வினோத் சொல்றதா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சம்பந்தமே இல்லாம கனி போனதுக்கு அப்புறமா சாண்ட்ரா, அமித் என்ன கிளியர் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கறாங்க. இது கிளியர் ஆயிடுச்சாவா, என்னமா நீ சொன்னது பொய்யின்னாம கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஒரு புது வெர்ஷன் கொண்டு வராங்க. அதாவது இப்ப கனி ஒரு மேட்டர் ஒன்று சொன்னாங்க இல்லையா, அது இவங்க காதலியே விழலியாமா, இவங்க கவனிக்கவே இல்லையாமா. அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு சொல்லி கேட்டா வினோத் தானா. வினோத் என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டா அந்த இடத்துல கத்தி கத்தி பேசினாராம். அவர் டோனே ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த டோன்ல ரைஸ் பண்ணி பேசினதுனால கனி சொன்னது என் காதலே விழல, அதனால தான் அவங்க மூஞ்ச பார்த்து பேசலன்ற மாதிரி இப்ப வினோத் மேல மொத்த பழி தூக்கி போட்டு விட்டாங்க. தள்ளி நிக்க சொல்ல வேண்டியதானே, எனக்கு காதுல விழல, இவர் வந்து அங்க ரைஸ் பண்ணி பேசினது என் காதுக்கு விழுந்து. அதை கேட்டு நமக்கு எவ்வளவு ஷாக்கா இருக்கோ அதே அளவுக்கு வினோத்துக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு போல இருக்கு. அமித் கிட்டே சொல்லிட்டாப்ல, பாத்தீங்களா இப்ப பிரச்சனை அவங்களுக்கும் கடிக்கு இல்ல போல இருக்கு, நான் தான் பிரச்சனை போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மனசுனே சொல்லிட்டாப்ல. அப்ப அமித் என்ன சொன்னாரு, வினோத்துடைய டோன் நார்மலாவே அப்படிதானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, ஆமா அப்படிதான் இருக்கும், நான் தப்பே சொல்லலையே அப்படின்றாங்க. சரி இந்த டோன் கொஞ்சம் ஹார்ஷா இருந்துச்சு, ஹார்ஷா இருக்கு நான் இப்ப சொன்னேன் அப்படின்றாங்க. சரி ரைஸ் பண்ணி பேசினா அதுல பிரச்சனை இருக்கு நான் எங்க சொன்னேன்றான். அப்ப என்னதான் சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவர் கொஞ்சம் சத்தமா பேசிட்டாராமா. அவர் டோன் நார்மலாவே அப்படிதான் இருக்கும், அந்த இடத்துல ரைஸ் பண்ணி ஒரு மாதிரி சத்தமா பேசினதுனால இந்த சத்தத்துல அவங்க பேசினது என் காதுல விழல அப்படிங்கிற மாதிரி அந்த பாயிண்ட்க்கு வராங்களாமா. இப்படி பண்ணீங்கல போய், அதனால தான் நான் அப்படி கூட நான் பண்ணல. 100% நான் சொல்றேன், இந்த டோன்ல இவர் பேசல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கனி என்கிட்ட பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப கனியே நேர்ல வந்து சாட்சி சொல்லிட்டாங்க, நான் உங்ககிட்ட தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பேசணுன்ற மாதிரி சாட்சி சொல்லிட்டாங்க, இதை எப்படி மேனிபுலேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு, வினோத் அங்க இருந்தார்ல அவர் சத்தமா பேசினார்ல, அவர் சத்தமா பேசினதுல அவங்க பேசினது என் காதுல விழல அப்படிங்கிற மாதிரி மாத்தி 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 பேச ஆரம்பிச்ச உடனே வினோத்தை சொல்லிட்டாப்ல, இங்க பாருமா அங்க சாட்சிக்கு ஆள் இருந்தாங்க, கேமரா இருந்துச்சு, குறும்புழம்னு ஒன்று போட்டு காமிச்சேன்னு வைங்க, நீ என்ன பண்ண ஏது பண்ணன்றது வெட்ட வெளிச்சமா வெளியே தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படியே 2 முழி முடிச்சுட்டு, என் புள்ள மேல சத்தியமா சொல்றேன், என் குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன், அன்னைக்கு அவர் அப்படிதான் பேசினார் அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்க மேல சத்தியம் பண்ணி பேசிட்டாங்களாமா. இந்த மாதிரிலாம் குழந்தைங்க மேல சத்தியம் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், உண்மையிலேயே அவங்க வந்து அந்த டைம்ல அப்படிதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் குழந்தைங்க மேலலாம் சத்தியம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி போய் குறும்பட வரைக்கும் போக மாட்டாங்க இல்லையா, அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பண்றாங்கன்ற வரைக்கும் நல்லாவே தெரியுது. யாருக்காக நீங்க தயங்குறீங்க, யாரும் தானங்க தள்ளி நில்லுன்னா என் குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன், இவர் வந்து இந்த டோன்ல பேசல. சாண்ட்ரா இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி அந்த லேடி பேசுறதுலாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, அதனால தான் ஐ கான்டாக்ட் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே விஷயத்தை இங்கேயும் சொல்லிட்டு போய் தான் முடிஞ்சிருக்கும், எனக்கு கனியை பிடிக்கல அதனால
அவங்க பேசுறதுக்கு நான் மூஞ்சி கொடுத்து பேசல அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் சரி ஓகே உங்களுக்கு பிடிக்கல எனக்கும் பிடிக்கலன்ற மாதிரி போயிருப்பாங்க. ஆனா அதை விட்டுட்டு நான் தப்பே பண்ணல அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல பொய்க்கு மேல பொய்ன்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே இருக்காங்க. கடைசியா வினோத் என்ன சொல்லிட்டாருன்னா நான் சொல்றது பொய்யாவே எடுத்துட்டு போங்க, கனி எதுக்குங்க பொய் சொல்ல போறாங்க, கனி சொன்னது பொய்ன்ற மாதிரி இவங்க சொன்னாங்களே அதை ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சேன். இப்ப கனியை வந்து சொல்லிட்டாங்கல்ல அது ப்ரூவ் ஆயிடுச்சுல போதும் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போயிட்டாப்ல. பார்த்துட்டு பார்க்காத போறாங்கன்ட்டு அவங்க என்கிட்ட சொன்னது உங்க எதிர்ப்பு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். அண்ட் வினோத் கிளம்பி போன உடனே சாண்ட்ரா வந்து அமித் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா அவர் டோன் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எனக்கு தெரியும்ல அதான் நானே சொன்னேன்ல அவருடைய நார்மல் டோனே அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி அதை மனுஷன் சொன்ன உடனே அந்த மாதிரி தான் அவர் டோனை எனக்கு ரைஸ் பண்ணி பேசினாரு. அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே அந்த இடத்துல இருந்தாங்க, அந்த மாதிரி பேசினால தான் நான் குடுன்னு போய் வாட்ச் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி தான் அவர் டோனே நார்மலா தான் இருக்கும், அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஹார்ஷா இருந்துச்சு நான் இப்போ சொன்னேன், பிரச்சனை இருந்துச்சு இப்போ சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி விட்டுருந்தாங்க. இப்போ எல்லாரும் முன்னாடி கொஞ்சம் டோனை ரைஸ் பண்ணி பேசிட்டாரு, அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் யாரு பேசுறதையும் கவனிக்காம நான் குடுன்னு போய் வாட்ச் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி சொன்னதையும் மறுபடியும் மாத்தி பேசிட்டாங்க. டோன் ரேஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா அங்க நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி சாண்ட்ரா சொல்றது அம்புட்டுமே பொய்யா தான் இருக்குது. அந்த பொய்யை கூட திருப்பி ஒரே மாதிரி சொன்னா கூட பரவாயில்ல, அந்த பொய்யவே மாத்தி வேற சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஆப்போசிட் பர்சனுடைய நிலைமை எப்படி இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன இந்த பொம்பளை எல்லாத்தையும் மாத்தி சொல்லிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட மாட்டாங்க. அதனால மூஞ்ச நார்மலா வச்சு பேசினா கேள்வி கேட்டுருவாங்கன்றதுனால எல்லாத்துக்கும் அப்பப்போ ஒரு ஒப்பாரி, என்ன அமித் நான் பண்ணுவேன், எனக்கு என்ன பண்ணுவேன், எனக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அமித், எனக்கு முடியல, நான் எது பண்ணாலும் தப்பு, நான் பேசினாலும் தப்பு, பேசாட்டாலும் தப்பு, உள்ள இருந்தாலும் தப்பு, வெளியே வந்தாலும் தப்பு, எல்லாமே தப்பு, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் தப்பா பேசுறது இவங்க. ஆனா மத்தவங்க எல்லாரும் இவங்களை பார்த்து தப்புன்னு சொல்றாங்களாம், அதையும் ஒப்பாரியோட சேர்த்து சொல்லிக்கிறாங்க. பேசினாலும் குத்து சொல்றாங்க, பேசலனாலும் குத்து. எல்லாம் கூட பரவாயில்லைங்க. கடைசியா ஒண்ணு சொன்னாங்க பாருங்க, அதாவது நைட்டு ஃபுல்லா தூங்காம என் மூஞ்சி எப்படி ஆயிடுச்சு பாத்தியா பார்வதி அப்படிங்கிற மாதிரி பார்வதி கிட்ட போய் சொன்னாங்களாம். அதுக்கு பார்வதி வந்து விட்டு இதை பேசி பெருசாலாம் ஆக்காத, ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சுல அப்படியே விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை கேட்கும் போது எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா நார்மலாவே பார்வதியை பொறுத்த வரைக்கும் கொளுத்தி போட்டு என்ன சொல்ற மூஞ்சி இப்படி ஆயிடுச்சா, இதுக்கு முழுக்க காரணம் அவங்க தான், அவங்களை சும்மா விட்டுறக்கூடாது, அவங்க போட்டு அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனா பார்வதியை ஆச்சரியப்படுற வகையில் இந்த பிரச்சனையை போட்டு பெருசாக்காத விட்டுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஆனா அதை ஒரு பிரச்சனை கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இந்த வீட்டுல ஒரு ஒப்பீனியன் கூட சொல்ல முடியல, ஒரு ஒப்பீனியன் சொல்லலாம்னு சொல்லி வந்தா இதை பத்தி நீ வீட்டுல பேசாதுன்னு சொல்லிட்டு அடக்குறாங்க. அது யார் பண்றா, பார்வதி பண்றாங்க சொல்லிட்டு அதை ஒரு கம்ப்ளைண்டா கொண்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. திரும்ப அதை பத்தி எல்லாம் பேசாத அப்படின்னு ஒப்பீனியன் கூட சொல்ல முடியல. இதுல வேற அந்த கப்பு பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிஜிஎன் போட்டுக்கே இது யாரோட கப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்களாமா. இப்பதான் அந்த மனுஷன் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காரு, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சாமா. அதாவது பிரச்சனை மறக்காம இருக்கிறதுக்கு இவங்களுக்கு ஓகே, மற்றவங்க மறந்தா என்ன மறக்கட்டா இவங்களுக்கு என்ன. அதுலயும் எஃப்ஜேன்னு வேற ஒருத்தர் இருக்கேன், அது எஃப்ஜேவா பிஜேவான்ற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கூட வரக்கூடாது, அதை வச்சு பேசிட்டு இருக்காங்க. இதுல வர வினோத் பாத்தீங்களா இவங்கள எவ்வளவு பழிய போடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பார்வதி இவ்வளவு நாள் ஜால்ரா அடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் பார்வதினாங்க, பார்வதியே மனசு மாதிரி விடுடி, அவங்க இன்டென்ஷனலா பண்ண மாதிரி தெரியலடி அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசணும்னே இவங்க பார்வதிக்கே அகைன்ஸ்டா மாறிட்டாங்க. இவங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், அப்படியே வாட்டர்மெலன் ஸ்டார் பண்ற மாதிரியே இருக்குது. அது வாட்டர்மெலன் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஆதரவா பேசுற வரைக்கும் ஈடு பல்ல காட்டுவாப்ல, அகைன்ஸ்டா பேசிட்டா அப்படிங்கிற மாதிரி களத்துல இறங்கிடுவார்ல, அதே தான் இவங்களும் பட்டுக்காங்க. இவங்களும் ஒரு ஃபீமேல் வாட்டர்மெலன் ஸ்டார் தான் போல இருக்கு. என்ன வணக்கம் தமிழக மக்களே அப்படின்னு கேமரா முன்னாடி கையாட்டி பேசல, மற்றபடி அவர் பண்ற எல்லா ஆக்டிவிட்டிஸும் இவங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிஜேனா யாருன்னு கேக்குறாங்க, அது எனக்கு அது ஹிட் ஆயிடுச்சு, அது மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இதுல வேற நான் வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒப்பாரி வைக்கிறது மட்டும் இல்லாம எதுக்கு இந்த பிரச்சனையை போட்டு இப்படி ஜவ்வா இழுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யாரு கேட்கிறா, இவங்க கேட்கறாங்க. அது ஒரு பிரச்சனையே கிடையாது முதல்ல. அதுக்கு வந்து அவங்க சீன்னு சொன்ன அந்த சீ வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு என்னென்ன பேச்சு பேசினாங்க. என் குழந்தைங்க இந்த ஷோ பார்க்கும், மற்றவங்க அந்த ஷோ பார்க்குறாங்க, இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் அந்த ஷோல யூஸ் பண்ணலாமா, இவ்வளவு மோசமாவா பேசுறது அப்படி இப்படின்னு அந்த பிரச்சனையை பிடிச்சி ஒரு நாள் ஃபுல்லா பேசாத ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா கேமராலையும் போய் பேசுனதெல்லாம் இவங்க. கடைசியில் இப்போ வினோத் வந்து நியாயம் கேட்டதுக்கு நீங்க பாத்தீங்களா இந்த பிரச்சனையை பிடிச்சி எப்படி ஜவ்வா இழுக்கிறாங்க பாத்தீங்களான்னு சொல்லிட்டு மொத்த பழியும் தூக்கி அவங்க மேல போட்டுட்டு இருக்காங்க. இதுல வேற நான் உள்ள உட்காந்தா என்ன, வெளியே உட்காந்தா என்ன, நான் பேசினா என்ன, பேசட்டா என்ன, நான் போய் அவங்க கிட்ட பேசணும்னு எதிர்பார்க்கறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒப்பாரியும் வைக்கிறாங்க. இவங்க வைக்கக்கூடிய எல்லா ஒப்பாரியும் உட்காந்து பொறுமையா கேட்கக்கூடிய ஒரே ஒரு ஆளா அமித் திகழ்ந்துட்டு இருக்காப்ல. எனக்கு வெளில போகணும் நிறைய இவருக்கு வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிறத பார்த்து உள்ள போயிட்டு அமிட்டு போய் அமித்த கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. எவனும் கண்டுக்காம விட்டா கூட சாண்ட்ரா அமைதியா போயிடுவாங்க. ஒருத்தன் கிடைச்சிட்டான்றதுக்காக தான் அவங்க உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இவர் அதுக்கு மேல அமிதால வருது எல்லாம். அதான் இவர் அதுக்கு மேல இதுல ஹைலைட்டான விஷயம் நான் இந்த டயலாக் சொல்றது யாருன்னு நினைக்கிறீங்க, பார்வதி. இதுக்கு முன்னாடி அமித் பிளேஸ்ல பார்வதி உட்காந்துக்கிட்டு சாண்ட்ரா பேசுறதெல்லாம் கேட்டு ஆமான்னு சொல்லிட்டு ஆமாஞ்சாமி அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப பார்வதிக்கு அகைன்ஸ்டா சாண்ட்ரா பேசின உடனே அந்த இடத்த விட்டு இவங்க வந்துட்டு அந்த இடத்துல அமித் இருக்கிறத பார்த்து இந்த மனுஷன் ஏன் எப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு இவங்க கேட்கறாங்க. இவர் அதுக்கு மேல
ஒரு வழியா நம்ம நடிப்பறக்கக்கூடிய மந்த்லி டாஸ்க் முடிஞ்சோடனே சரி வாங்க இப்போ வீக்லி டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாப்ல. நேற்று பார்த்தீங்கன்னா அந்த கடிகாரம் வச்சு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க இல்லையா. இன்னைக்கு யோசிச்ச இந்த டாஸ்க் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. அது என்ன டாஸ்க்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டீம்லையும் 4 பேர் இருக்காங்கல்ல, 2 பேர் ஆக்டிவிட்டி ரூமுக்கு போயிடுவாங்க. பிக் பாஸ் ஒரு பாட்டு போடுவாப்ல, அந்த பாட்டை கேட்டு அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹூக் ஸ்டெப்லாம் போட்டு இவங்க டான்ஸ் வந்து ஆடுவாங்க. மீதி 2 பேர் டிவியில் அவங்க ஆடுறத பார்த்துட்டு அந்த ஸ்டெப்ஸை வச்சு அது என்ன பாட்டு அப்படிங்கிறத கரெக்டாக கெஸ் பண்ணணுமா. மொத்தமாக 5 பாட்டு, அந்த 5 பாட்டில் யார் எத்தனை பாட்டை வந்து கரெக்டாக கெஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் வின்னர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் எவ்வளோ நேரத்தில் கணிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து வின்னரை சூஸ் பண்ணுவாங்க. இதில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க கண்டுபிடிக்கலன்னு வைங்களேன், அந்த பாட்டு ரிப்பீட்டில் ஓடிக்கிட்டே இருக்குமா. எப்போ கண்டுபிடிக்கிறீங்களோ அது வரைக்கும் அவங்க ஆடிட்டு தான் இருக்கணும். அது 1 மணி நேரம் ஆனாலும் சரின்ட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டா பாட்டு மாறும், கண்டுபிடிக்கலன்னா போயிட்டே இருக்கும். அண்ட் இந்த டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா மற்ற 2 டீம்ல 4 பேர் தான் இருப்பாங்க. பட் ஆடினே இருப்போம் அப்படிங்கிற டீம்ல மட்டும் 5 பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு ஆள் வெளியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சபரி வந்து நான் வெளியே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. இதில் உள்ள போய் டான்ஸ் ஆட போறது வந்து விக்ரமன் அரோரா, அதை கெஸ் பண்ண போறது வந்து எஃப்ஜே அண்ட் சுபிக்ஷா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாஸ்கை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் பாட்டா தக்லைஃப் படத்துல இருந்து சிங்கு சிங்கு இச்சா சிங்கு சா சிங்கு சிங்கு இச்சா அந்த பாட்டை வந்து போட்டு விட்டாப்ல. அண்ட் அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு சிங்கு சா பச்சை கலர் சிங்கு சான்ற மாதிரி இந்த சிங்கு சாவை அடிச்சு காமிச்சாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் மன்மதனா வல்லவனா என்ன படமா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா படுத்துட்டாங்க. அவங்க ஆடுறாங்க 1 மணி நேரமா ஆடுறாங்க. இதுல வர கேமராமேன்லாம் ஆடினே இருப்போம் அப்படிங்கிற அவங்க டீம் பேர்ல இருந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வராங்க. இவங்க ஆடிக்கிட்டே இருக்காங்க. பேருக்கேற்ற மாதிரி ஆடினே இருப்போம் சொல்லிட்டு ஆடுறாங்க ஆடிக்கிட்டே இருக்காங்க. பாட்டை ரிப்பீட்ல போடுறாங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் விக்ரம் டயர்டாகல, இன்னொரு பக்கம் அரோரா டயர்டாகிறாங்க, படுக்கிறாங்க, உருள்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க. டேய் புரிஞ்சுக்கோடா சிங்குச்சாடா டே சிங்குச்சாடா புரிஞ்சுக்கோடா அப்படிங்கிற மாதிரி எவ்வளவுதான் கத்துனாலும் கதறினாலும் கடைசி வரைக்கும் கண்டே பிடிக்கல. பிக் பாஸே 1 மணி நேரம் ஆயிடுச்சு, கடைசி வரைக்கும் நீங்க கண்டுபிடிக்கல. நான் 2வது பாட்டுக்கு போறேன், ஆனாலும் கடைசியில மறுபடியும் இந்த பாட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2வது பாட்டுக்கு போறாரு. 1 மணி நேரம் ஆச்சு, நீங்க கண்டுபிடிக்கல, 2வது பாட்டுக்கு போறேன். அந்த 2வது சாங்க அப்படி போடு அப்படிங்கிற சாங்க போட்டு அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்ச உடனே அது அப்படி போடு அப்படிங்கிற மாதிரி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கே பெரிய ரிலீஃபா இருந்திருக்கும். ஏன்னா இப்பதான் 1 மணி நேரம் ஆடி முடிச்சிருக்கோம், மறுபடியும் அப்படி போடுக்கே 1 மணி நேரமா, இப்படி 5 பாட்டுக்கு 5 மணி நேரம் நாக்கு தொங்கி போயிருமே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் உடனே கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு 3வது பாட்டா அவள் வருவாளா அப்படிங்கிற சாங்க போட்டு விட்டாரு. மறுபடியும் வருவாளா மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடுறாங்க. இது வந்து என்ன படமா இருக்கும், சூர்யா படம் அப்படிங்கிற வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனா என்ன படம் சொல்ல மாட்டாங்க. அந்த படமா இருக்குமா இந்த படமா இருக்கும். அவங்களும் வருவாளா அவள் வருவாளா விக்ரம் எவ்வளவோ க்ளூ கொடுத்து பாக்குறாப்புல. அது போக்கஸ்லாம் வர காமிக்கிறாங்க. பின்னாடி உடனே கண்டுபிடிச்சாங்க. ஆனா இவங்க 2 பேர் மட்டும் கடைசி வரைக்கும் கண்டே முடிய மாட்டாங்க. எப்படி சிங்கி சா அப்படிங்கிறது 1 மணி நேரம் போச்சு, அதே மாதிரி அவள் வருவாளா பாட்டும் 1 மணி நேரம் போயிடுச்சு. 1 மணி நேரம் ஆடிட்டாங்க. பிக் பாஸ் பார்த்தாப்ல இந்த பாட்டும் 1 மணி நேரம் ஆகி போச்சு. இப்போ நம்ம அடுத்த பாட்டுக்கு போகலாம். ஆனா மறுபடியும் இந்த பாட்டுக்கும் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த பாட்டா டிப்பம் டப்பம் டிம்கட்டப்பம் டிப்பம் டப்பம் அப்படிங்கிற பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை ஆட ஆரம்பிச்ச உடனே அது டிப்பம் டப்பம் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. அது என்னன்னு தெரியல, ஒரு பாட்டு விட்டு ஒரு பாட்டு மட்டும் உடனே கண்டுபிடிச்சிடறாங்க. ஆல்ரெடி எஃப்ஜேவும் சுபிக்ஷாவும் ஒவ்வொரு பாட்டுக்கும் 1 மணி நேரம் டைம் எடுத்துக்கிறாங்க. அப்படி 1 மணி நேரம் டைம் எடுத்து கூட கண்டுபிடிச்சாலும் பரவாயில்ல, அதையும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட 2 பெர்ஃபார்மர் கிட்ட போயிட்டு நீங்க டிஸ்டர்ப் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல 50 பேர் டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க. இதுல பார்வதிலாம் போயிட்டு பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிற மாதிரி வம்பிழுத்துட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் போய் டிஸ்டர்ப் பண்ணா கூட பரவாயில்ல. ஒரு பக்கம் திவ்யா கிட்ட போய் பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணி திவ்யாவை கத்த வைக்கிறாங்க. கேட்டா அதுவுமே நான் டாஸ்க்காக தான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் சொல்றாங்க போல இருக்கு. அதுக்கு திவ்யா வந்து பார்வதி கிட்ட இந்த மாதிரி டாஸ்க்காக பண்ணாலும் நீ கேவலமா பண்ற, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி டாக்டர் பார்வதியில சண்டை போடுறாங்க. அது மட்டும் இல்லாம தலைகிட்ட வர கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்ப வந்து வினோத் வந்து பார்வதி நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பார்வதி போயிட்டாங்க போல இருக்கு. நீங்க சண்டை இழுத்தீங்களான்னு சொல்லிட்டா இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப வந்து வினோத் சொல்றாப்ல அவங்க சண்டை போட்டீங்களான்னு சொல்லிட்டா இல்லன்றாங்க. இல்லன்னு சொல்றவங்க நான் என்னங்க கேட்க முடியும்னு கேட்டா நீங்க கேட்கணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கனியே சொல்றாங்க ஏங்க அவங்களே இல்லன்னு சொல்லிட்டாங்க, அப்ப என்னங்க கேட்கறதுன்னு சொல்லிட்டா இல்ல அவர் கேட்கணும்னு சொல்லிட்டு திவ்யா ஒரு பக்கம் வினோத்தை பிடிச்சி வம்பிழுத்துட்டு இருக்காங்க. அவங்க பண்றாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? உங்க பேர் திவ்யான்னு சொல்லி சொன்னாங்களா? இதுக்கு நடுவில் உங்களுக்கு வந்து 4வது சாங்கா மட்டை அப்படிங்கிற சாங் இருக்கு இல்லையா, அந்த சாங்கை போட்டு விட்டாங்க. ஆடி கிடத்துல அரோரா மட்டையானதுக்கு அப்புறமா தான் மட்டை அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் சிங்கி சான்ட்டாங்க. ஐயோ என்னடா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது இந்த வாட்டி சிங்கி சான்ற பாட்டியும் கண்டுபிடிச்சிட்டாங்க.
அதுக்கு அடுத்து தான் அவள் வருவாளா அப்படிங்கிற சாங்கை போட்டு பார்த்தாங்க. கடைசி வரைக்கும் கண்டே பிடிக்க முடியலன்னு எல்லா ஹவுஸ் மேட்ஸையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க சொல்லுங்கப்பா உங்களால கெஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே 50 பேரும் கோரஸா அந்த அவள் வருவாளா பாட்ட பாடுறாங்க. அவள் வருவாளா அவள் வருவாளா. ஸோ ஆடினே இருப்போம் அப்படிங்கிற டீம் வந்து இந்த டாஸ்க்ல கொடுத்த 5 பாட்டுல 4 பாட்டை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 5ல் 4 அப்படிங்கிறது பெரிய நம்பராகவே இருந்தாலும் என்ன டைமிங்ல கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு இருக்கு இல்லையா. டைமிங் பார்த்தீங்கன்னா 2 hours 38 minutes தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. Time taken 2 hours 38 minutes. இந்த வினோத் என்னன்னா திவ்யா பண்றது ஒரு ட்ராப் மாதிரி இருக்குது அப்படிங்கிறது அந்த மனுஷன் வந்து புரிஞ்சுக்கிட்டாப்ல. என்ன காரணம்னா லாஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட்ல கேப்டனுக்கு அதிகமான அடி எதனால விழுந்துச்சு அப்படின்னா 2 பேர் சண்டை போட்டுருக்காங்க. அஸ் கேப்டனா நீங்க என்னங்க பண்ணீங்க, நீங்க ஏன் போய் தடுத்து விடல அப்படின்னு சொல்லி அமிதை போட்டு அடி அடின்னு அடிச்சாப்ல. அதே மாதிரி தான் இப்போ திவ்யா மறுபடியும் ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. பார்வதி என்ன வெறுப்பேத்துறாங்க, அதை உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்க வந்து அட்ரஸே பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்லி வச்சுட்டாங்க. ஒருவேளை வீக்கெண்ட் எபிசோட்ல மறுபடியும் கொண்டு வந்து மறுபடியும் விஜய் சேதுபதி ஆல்ரெடி வினோத் மேல பயங்கரமான காண்டில் இருக்காப்ல. ஏங்க நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க என்னங்க கேப்டன் அப்படிங்கிற மாதிரி போட்டு அடி அடின்னு அடிச்சிட போறாருன்றதுனால தான் வினோத் வந்து பதறாப்ல. அப்ப அமித்தே சொல்லிட்டாப்ல இது வந்து அவ்வளவு பெரிய பிரச்சனையாகவும் போகல, தலை இன்வால்வ் ஆக வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் பார்வதி நான் கேமுக்காக பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் இதுல போய் கேட்கறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வினோத் போய் பார்வதிட்டையும் கேட்கிறாப்ல. பார்வதி என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு கேம் பிளே, அது நான் டைரக்டாவும் டிஸ்டர்ப் பண்ணலாம். இப்ப திவ்யாவை உசுப்பேத்தி விட்டு திவ்யா வந்து சத்தம் போட்டு சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுவுமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் தானே, அதுக்காக தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்துல வினோத் போய் எதுக்காக இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு क्वेश्चन வருது இல்லையா, அதுதான் அவர் கேட்டிருக்காப்ல. ஆனா இன்னொரு பக்கம் திவ்யா வந்து வினோத் தான் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, நான் அப்படி அட்ரஸ் பண்ணி அவர் வந்து கேட்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒருவேளை வீக்கெண்ட் எபிசோட்ல இதை கொண்டு வந்தார் அப்படின்னா நியாயம் வினோத் மேலேயே இருந்தாலும் விஜய் சேதுபதி யாரை போட்டு அடிப்பாருங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் தான். யாரை போட்டு அடிக்க போறாரு, ஊரை போட்டு அடிக்க போறாருன்றதால பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்களோட சண்டைக்குள்ள நீங்க போக வேண்டிய அவசியமே இல்லை. உங்க சண்டைக்குள்ள அவங்க ரெகுலரா போடுற சண்டைங்க. அண்ட் போன வீக்கெண்ட் எபிசோட்ல தான் விஜய் சேதுபதி கழுவி ஊத்துனார் அப்படிங்கிறதுனால கமருதீன் போயிட்டு ரொம்ப டீசென்ட்டா இதுக்கப்புறம் ஓ கேம் பண்ணிலாடி என் கேம் நான் விளாடுறேன், எதுவாக இருந்தாலும் வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாப்புல நான் கூட அந்த மனுஷன் திருந்தார் போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். அடுத்த நாளே பார்த்தா மறுபடியும் போயிட்டு உனக்காக நான் நிக்கல எனக்காக நீ நிக்கல அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுருந்தாங்க. சரி ரைட்டு, இந்த சண்டைக்கு அப்புறமாச்சு திருந்திரி வாங்கி போல அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கு மறுபடியும் 2 பேருக்கு வந்து கொக்கரை கூவிட்டு இருக்காங்க. கோல் ஒலிக்குதோ மூக்கு ஒலிக்குதோ வாயு ஒலிக்குதான்னு கேட்டே ஏன்னா மறுபடியும் குளச்சல போட்டுருக்கீங்க யாரா நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுல வேற பாருங்க பார்வதிக்கு வந்து மறுபடியும் ட்ரையாங்கிள் ஆரம்பிச்சிருச்சான்ற டவுட் வேற போல இருக்கு. அதை வேற போய் கமருதீன் கேட்டுருக்காங்க. அது கமருதீன் வந்து மறுபடியும் ட்ரையாங்கிளா, யாரு நீ ஒரே கண்டை பிடிச்சி எது நாளைக்கு ஓட்டிட்டு இருக்குது, மக்களுக்கே போர் அடிச்சிடும், இது ஒரு ரியாலிட்டி ஷோ, அதெல்லாம் திரும்பலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, உனக்கே அந்த டவுட்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி கமருதீன் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்வதி நீ தானே மனசுல தோன்றதெல்லாம் கேட்க சொன்ன அதனால தான் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி உனக்கு ஏன் அந்த டவுட் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டா அடிக்கடி அவன் இந்த ரூமுக்கு வராள் ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இந்த ரூம்ல தான் பாத்ரூம் இருக்கு, அங்கதானே போக முடியும், வேற எங்க போக முடியும், ஓ அதுக்கா அப்படிங்கிறாங்க. ஒரு புள்ள பாத்ரூம் போனதுக்கெல்லாம் சந்தேகப்பட்டு ட்ரையாங்கிளை உருவாக்குறாங்க பாருங்க. நேத்து தான் கொஞ்சம் சத்தமா சிரிச்சிட்டோம்னு சொல்லிட்டு சாண்ட்ரா போயிட்டு பயங்கரமான டிராமாவெல்லாம் பண்ணி விட்டாங்க. இன்னைக்கு நம்ம அந்த தப்பை பண்ணிடக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்க வேணாம் நம்மளே வெளியே வந்துருவோம்னு சொல்லிட்டு இவங்க கார்டன் ஏரியால 50 பேரும் பெட்டை போட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்குமே சாண்ட்ரா என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நேத்து வீட்டுக்குள்ள தான் நம்மளால நிம்மதியா தூங்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து சோஃபால நிம்மதியா தூங்குனேன், அங்க நீ நிம்மதியா தூங்குறியா, அங்கேயும் விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 50 பேரும் பெட்டை போட்டு படுத்து நிம்மதியை கெடுத்துட்டாங்க. இப்ப புரியுதா என்ன டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியல. இப்ப நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் மோப்பம் முடிச்சு வராங்க, இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோங்க மக்களே அப்படிங்கிற மாதிரி. நாளைக்கு காலையில இதை வச்சு ஒரு ப்ரோமோ வருதா இல்லையான்னு பாருங்க. இன்னொன்னு போட்டலாம் மழை பெய்யாதுல்ல. இன்னைக்கு எபிசோடு முடிச்சு போச்சு. இன்னைக்கு எபிசோடு பொறுத்திருக்கு நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி தான் இந்த வாரம் நடிப்பாரக்கின் வாரம் அப்படிங்கிற மாதிரி இந்த வாரம் முழுக்க இந்த டான்ஸ் மராத்தான ஒதுக்கிட்டு பாத்தீங்கன்னா முழுக்க நடிப்பாரக்கியுடைய கண்டென்ட் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. அதுவும் புது கண்டென்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் கொண்டு வராங்க. எப்ப அழுவாங்க, எப்ப கதறுவாங்க, எப்ப சிரிப்பாங்க, எப்ப எப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, எந்த மேட்டரை எப்படி பிளேட்டை திருப்பி போடுவாங்க, எப்ப பேசுறது அவங்களே இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்கன்ற மாதிரி நம்மளே வந்து ஒரு திகிலே வச்சிருக்காங்க. இவ்வளவு த்ரில்லரான ஒரு மூவியை எங்கேயும் போய் பார்க்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு மாத்தி பேசுறாங்க. வீட்டில் இருக்கவங்க கன்ஃபியூஸ் ஆகி அவங்களாம் வீட்டு விட்டு ஓடிடுவாங்க போல இருக்கு. எல்லாரும் வீட்டு விட்டு ஓடினதுக்கு அப்புறம் பாத்தீங்களா நான் மட்டும் தான் வீட்டில் இருக்கேன், அப்ப நான் தானே வினர் கப்ப கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாலும் கேட்பாங்க போல இருக்கு. அதாவது மற்றவங்க எல்லாம் இவங்களுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்கன்ற மாதிரி ஆக்சுவலா இவங்க தான் வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாருக்குமே மென்டல் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. எவன் எப்ப திருச்சி ஓட போறான் அப்படிங்கிறது தான் தெரியல. என்ன ஏதுங்கிறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி வாட்டர்மெலான் ஸ்டார் வீட்டை விட்டு வெளியே போயிருந்தாலும் அடுத்த ஃபீமேல் வாட்டர்மெலான் ஸ்டார் வந்துட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சரியான பெர்ஃபார்மன்ஸா இருக்குது. வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு கை தட்டி அம்பட்டு போய் கிளாப்ஸ் எல்லாம் பண்ண வைக்கலன்னா ஆச்சரியன்ற மாதிரி இருக்கும். என்ன ஏதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இன்னைக்கு எபிசோட் பத்தின கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐகான்
ஆன் தட்டி விட்டீங்கன்னா போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட தான் சந்திக்கிறேன் ஃப்ரம் ஷாப்பி. டாடா பாய் அண்ட் டேக் கேர்.